ஆவினில் வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக ராஜேந்திர பாலாஜி மீதான ஊழல் வழக்கின் விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ஆவின் உட்பட அரசு துறைகளை வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இந்த விசாரணையானது ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அதிமுக நிர்வாகி ரவிச்சந்திரன் என்பவர் தனது உறவினருக்கு ஆவின்ல வேலை வாங்கி தருவதாக 30 லட்சம் பணம் பெற்று ஏமாற்றியதாக அளித்த புகாரின் பேரில் விருதுநகர் குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அதிமுக நிர்வாகி விஜய் நல்லதம்பி, முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, அதிமுக நிர்வாகி மாரியப்பன் ஆகியோர் மீது மோசடி உட்பட 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்தனர். அதே நாள்ல அதிமுக நிர்வாகி விஜய் நல்லதம்பி சத்துணவு, கூட்டுறவு, ஆவின், ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட வேலைக்கு பலரிடம் பணம் பெற்று ராஜேந்திர பாலாஜியிடம் ரூபாய் 3 கோடி ரூபாய் கொடுத்ததாக அளித்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, அவரது உறவினர் பாபுராஜ், பலராமன், முத்துப்பாண்டி ஆகிய 4 பேர் மீது மோசடி உட்பட 4 பிரிவில் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கில் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் மீது 2023ஆம் ஆண்டு ஜனவரி ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த வழக்கை ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார். ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கலானது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க. மக்கள் பிரதிநிதி மீதான ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் மே 19ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையானது இன்று ஜூலை 16ஆம் தேதிக்கு வந்தது. இந்த விசாரணையில KT ராஜேந்திர பாலாஜி உட்பட 7 பேர் ஆஜரானாங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊழல் தடுப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயக்குமார் விசாரணை செஞ்சாங்க. விசாரணையானது அடுத்த மாதம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்த விசாரணையானது ஒத்தி வைக்கிட்டு விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.